20ஆம் தேதி வியாழக்கிழமை. முதல் மக்கிபேர் புத்தகம் 2வது அதிகாரம் 15 21 வசனங்கள். அது மிகச்சிறப்பாய் 17வது வசனம். மன்னரின் அலுவலர்கள் மத்தத்தியாவை நோக்கி, நீ இந்த நகரில் மதிப்புக்குரிய பெருந்தலைவர், உம் மைந்தர்கள் சகோதரர்களுக்கு ஆதரவு உமக்கு உண்டு. ஆதலால் இப்பொழுது நீர் முன்பார். பிற இனத்தவரும் யூதா நாட்டு மக்களும் எருசலேமில் எஞ்சியிருப்போர் ஆகிய அனைவருக்கும் செய்தவனும் நீரும் மன்னரின் கட்டளை நிறைவேற்றும். அப்படியானால் நீரும் மைந்தர் மன்னரின் நண்பர்கள் ஆவீர்கள். பொன் வெள்ளி பரிசுகளால் சிறப்பிக்கு என்று கூறினார். ஆனால் மத்தத்தியா அதை பார்த்து சட்டத்தின் கொண்ட ஆர்வத்தினால் கொதித்தெழுந்தார். பலிபீடத்தில் செலுத்த பாய்ந்து அந்த மனிதனை அங்கே கொன்றுவிட்டார். மன்னன் அலுவலகம் கொன்று பலிபீடத்தை இடித்து தள்ளினார். பின்னர் அவரும் மைந்தர்களும் எல்லாம் விட்டுவிட்டு மலைக்கு தப்பி ஓடினார். மத்தத்தியா ஆண்டவருக்கு பயந்தவராகவும் தன்னுடைய பிள்ளைகளோடும் சம்மதத்தோடும் ஆண்டவருடைய வழியில் நடந்து ஆண்டவருடைய வழியில் மட்டும்தான் நாங்கள் நடப்போம். இப்படி யோசுவா சொன்னது போல நானும் இவ்வாறும் ஆண்டவரை செய்ப்பென்று சொன்ன மத்தத்தியாவும் அதே போல அவருடைய குடும்பத்தார் இஸ்ராயல் மக்கள் அநேக மக்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்ந்து அதை காப்பாற்றி கொள்ள அவர்கள் மலையிலே தஞ்சம் புகுந்தார். ஆண்டவருடைய வழிகளிலே அவர்கள் வாழ்ந்தார். இன்றைக்கும் நமக்கு பல போராட்டங்கள், பல வேதனைகள், பாரங்கள் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு என்றும் துணையாயிருந்து காப்பார். நம்மை என்றும் வழி நடத்துவார். நல்ல பிதாவே, ஆமென்.